Bismillahirrahmanirrahim. Alhamdulillahi Rabbil Alameen. Wassalatu wassalamu ala ashrafil anbiya'i wal mursaleen. Amma ba'd. அன்பார்ந்த மாணவ மாணவிகளே, மதிப்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அல் குர்ஆனை கற்கின்ற இந்த அமர்விலே இன்ஷா அல்லாஹ் இன்றைய நாள் நாங்கள் பார்க்க போகின்ற சூரத்துல் காஷியா. அல் குர்ஆனிலே 88வது அத்தியாயமாக இந்த சூரா இடம்பெற்றிருக்கின்றது. மொத்தமாக இந்த சூரா 26 வசனங்களை கொண்ட ஒரு சூரா. மக்காவிலே இறக்கப்பட்ட இந்த சூரா, இந்த சூறாவுக்கு இந்த சூறாவிலே இடம்பெற்றிருக்கின்ற ஒரு சொல்லை அடிப்படையாக கொண்டு பெயர் சூட்டப்பட்டிருக்கின்றது அல் காஷியா. அல் காஷியா என்பது ஒன்று சூழ்ந்து மூடிக்கொள்ளல் என்ற கருத்தை அது கொடுக்கும். அடுத்தது அல் காஷியா என்பது மறுமை நாளுக்கான ஒரு சொல். அல் குர்ஆனிலே அல்லாஹு தஆலா மறுமையை குறிப்பதற்காக பல சொற்களை பயன்படுத்தி இருக்கின்றான். அந்த வகையிலே அல் காஷியா என்பதும் அப்படிப்பட்ட ஒரு சொல்லாக நோக்கப்படுகின்றது. உண்மையிலே இந்த சூரா மறுமை காட்சிகளை எங்களுடைய கண்முன்னே கொண்டு வருகின்ற ஒரு சூறாவாக இருக்கின்றது. குறிப்பாக நரகம் சுவனம் சம்பந்தமான காட்சிகளை இந்த சூரா பேசுகின்றது. அதே போன்று பிரபஞ்ச காட்சிகளையும் இந்த சூறாவிலே அல்லாஹு தஆலா எங்களுக்கு படம் பிடித்து காட்டியுள்ளார். இறுதியாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பொறுப்பு உபதேசம் செய்தல் என்ற விடயத்தை அல்லாஹு தஆலா இந்த சூறாவிலே குறிப்பிட்டுள்ளார். அன்பார்ந்த மாணவ மாணவிகளே, நாங்கள் இந்த சூறாவுக்குரிய சொல் விளக்கத்தை இப்போது நோக்கலாம். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ஹல் அதாக ஹதீசுல் காஷியா. ஹல் என்று சொன்னால் கேள்வி அடையாளம், ஒரு கேள்விக்குறி. அதா என்று சொன்னால் வந்தது, வந்தான். க என்று சொன்னால் உனக்கு. ஹல் அதாக, நபியே உனக்கு வந்துதா, உன்னிடம் வந்ததா. ஹதீசுல் காஷியா. ஹதீஸ் என்று சொன்னால் இந்த இடத்துல செய்தி. அல் காஷியா என்று சொன்னால் இந்த சூழ்ந்து மூடிக்கொள்கின்ற செய்தி, அல்லது ஹதீசுல் காஷியா என்பது மறுமை நாளின் செய்தி. நபியே உன்னிடம் வந்ததா என்று அல்லாஹு தஆலா கேள்வி எழுப்புகின்றார். வுஜூஹு யௌமஇதின் காஷியா. அந்த மறுமை நாளில் மனிதர்கள் எவ்வாறு இருப்பார்கள், எவ்வாறு காட்சி தருவார்கள் என்பதை இந்த சூரா சொல்லுகின்றது. பாருங்கள், வுஜூஹுன் என்று சொன்னால் முகங்கள். அட ஒருமை சொல் வஜுஹுன். வஜுஹுன் வுஜூஹுன் என்று சொன்னால் முகங்கள். வுஜூஹுன் சில முகங்கள் காணப்படும். யௌமஇதின் அந்த நாளிலே காஷியா. காஷியா காஷிஅத்துன் என்பது கீழ் நோக்கி பார்த்தல் அல்லது இழிவாக இருக்கும் என்று இந்த இடத்தில் எங்களுக்கு கருத்து கொடுக்கலாம். வுஜூஹு யௌமஇதின் காஷியா. அந்த நாளிலே சில முகங்கள் கீழ் நோக்கி தங்களுடைய முகங்களை தாழ்த்தி கொண்டிருக்கும், அல்லது அந்த நாளில் சில முகங்கள் இழிவானதாக இருக்கும். தங்களுடைய முகங்களை கீழே தொங்க போட்டு கொண்டிருப்பார்கள். ஆமிலத்துன் நாசிபா. ஆமிலத்துன் என்று சொன்னால் அந்த முகங்கள் செயல்பட்டுள்ளன. இந்த மறுமையிலே அந்த முகங்கள் அந்த தங்களுடைய
முகங்களை கீழே நோக்கி தொங்க போட்டு கொண்டிருக்கின்ற அல்லது கீழே பார்த்து கொண்டிருக்கின்ற அந்த இழிவான முகங்கள் ஆமிலத்துன் செயற்பட்டிருக்கும், நாசிபா உறுதியாக இருந்திருக்கும். இங்கே ஆமிலத்துன் நாசிபா என்று சொன்னால் இவ்வாறு மொழிபெயர்க்கலாம், உழைத்து களைத்து போயிருக்கும் என்று சொல்லுவோம். மேலும் அல்லது இந்த உலகத்திலே அந்த முகங்கள், அந்த மனிதர்கள் பிழையான விடயத்தை சரியென கருதி செயற்பட்டு அதிலே உறுதியாக இருந்திருப்பார்கள். நாசிபா என்றால் உறுதியாக இருக்கிறது, நசப என்றால் நட்டின, ஸ்ட்ராங்காக உறுதியாக இருக்கிறது. அப்போ இந்த உலகத்திலே சில முகங்கள் பிழையான விடயங்களை சரியென்று கருதி செயற்பட்டு உறுதியாக இருந்த அந்த முகங்கள் அந்த நாளிலே இழிவானதாக அல்லது தங்களுடைய முகங்களை கீழே தாழ்த்தி கொண்டிருக்கும். தஸ்லா நாரன் ஹாமியா, தஸ்லா அந்த முகங்கள் நுழையும், அந்த மனிதர்கள் நுழைவார்கள். நாரன் ஹாமியா, நார் என்றால் நெருப்பு, ஹாமியா என்று சொன்னால் கொழுந்து வெட்டிருக்கின்ற நரக நெருப்பிலே அந்த முகங்கள் நுழையும். ஹாமியா என்று சொன்னால் சுட்டெரிக்கின்ற அல்லது கொழுந்து வெட்டிருக்கின்ற அந்த நரகத்தில் நெருப்பிலே அந்த முகங்கள், அந்த மனிதர்கள் நுழைவார்கள். துஸ்காமின் ஐனின் ஆனியா, எல்லாம் அந்த முகத்தை பற்றி தான் பேசுகிறாங்க. ஆமிலத்துன் நாசிபா, தஸ்லா நாரன், துஸ்கா, துஸ்காண்டால் நீர் புகட்டப்படும் என்றால் அந்த மனிதர்கள் தான். துஸ்கா அந்த அந்த முகங்கள் நீர் புகட்டப்படும், அந்த மனிதர்கள் நீர் புகட்டப்படுவாங்க. எதிலிருந்து? மின் ஐனின் ஆனியா, சூடான நீரூற்றிலிருந்து. ஐனுன் என்று சொன்னால் நீரூற்று, ஆனியா என்று சொன்னால் சூடான அதி உயர் வெப்பநிலை கொண்ட நீரூற்றிலிருந்து அந்த முகங்கள் நீரூட்டப்படும். அதாவது அந்த மனிதர்கள் சூடான நீரூற்றிலிருந்து நீர் புகட்டப்படுவாங்க. லைஸ லஹும் தஆமுன் இல்லா மின் தரீ, லைஸ லஹும் அவர்களுக்கு இல்லை, தஆமுன் சாப்பாடு இல்லை, எதை தவிர? இல்லா தவிர, மின் தரீ, தரீ என்று சொன்னால் நச்சுத்தன்மை கொண்ட முச்செடி அல்லது முத்தாவரம், தாவரங்கள். தரீ என்று சொன்னால் அதாவது நச்சுத்தன்மை கொண்ட முச்செடி. இப்போ நச்சுத்தன்மை கொண்ட முத்தாவரம் முச்செடியை அன்றி அவர்களுக்கு சாப்பாடு இல்லை. அப்போ அவர்களுக்கு வழங்கப்படுகின்ற உணவு சாப்பாடு எது? நச்சுத்தன்மை கொண்ட முத்தாவரம் அல்லது முச்செடி தான் அவர்களுக்கு வழங்கப்படுகின்ற சாப்பாடு. அது லா யுஸ்மினு வலா யுக்னி மின் ஜூ. லா யுஸ்மினு என்று சொன்னால் சமீன் என்றால் கொளுத்தவன். இப்போ லா யுஸ்மின் உண்டால் நேரடி கருத்து அவர்களை அந்த முச்செடி கொழுக்க வைக்காது, அந்த உணவு அந்த சாப்பாடு கொழுக்க வைக்காது. வலா யுகுனி மின் ஜூ, சாப்பாட்டை ஜூ உண்டால் பசி, ஜூ உண்டால் பசி. வலா யுகுனி என்று சொன்னால் தீர்க்காது. வலா யுகுனி மின் ஜூ, அப்ப பசியையும் அந்த உணவு தீர்க்காது. லா யுஸ்மினு என்று சொன்னால் ஊட்டத்தையும் அது கொடுக்காது, எந்த எனர்ஜியையும் அது கொடுக்காது. வலா யுஸ்மினு வலா யுகுனி மின் ஜூ, பசியையும் அது போக்காது, பசியையும் அது தீர்க்காது. அப்ப இதுதான் இந்த இழிவாக இருக்கின்ற தங்களுடைய முகங்களை கீழே போட்டு கொண்டிருக்கின்ற அந்த மனிதர்களின் நிலை, பாவிகளின் நிலை. அவர்கள் கொழுந்து வெட்டிரியும் நரகத்தில் நுழைவார்கள். தஸ்லா நாரன் ஹாமியா, சூடான அதி உயர் வெப்பநிலை கொண்ட நீரூற்றிலிருந்து அவர்கள் நீர் புகட்டப்படுவாங்க. அவர்களுக்கு நச்சுத்தன்மை கொண்ட முச்செடி முத்தாவரந்தான் உணவாக வழங்கப்படும்.
அது அவர்களுக்கு ஊட்டத்தை கொடுக்காது, சக்தியை கொடுக்காது, பசியை போக்காது என்று அல்லாஹு தாலா சொல்லிவிட்டு அடுத்ததாக நல்லடியார்கள் பற்றி அல்லாஹு தாலா பேசுகின்றார். உஜூஹு யௌமஇதின் நாஇமா, உஜூஹுன் முகங்கள், யௌமஇதின் அந்த நாளிலே, நாஇமா, நாஇமா என்று சொன்னால் பசுமையாக செழிப்பாக இருக்கும். நல்லவர்கள் செழிப்பாக பசுமையாக இருப்பார்கள். லிஸஇஹா ராதியா, சஇனுனால் அவர்களுடைய முயற்சி, இந்த உலகத்தில் செய்த அந்த வேலை. லிஸஇஹா அவர்களுடைய முயற்சியால், ராதியத்துன் அவர்கள் திருப்தி அடைந்தவர்களாக இருப்பார்கள். ராதியன் ரபா, ராதின் என்று சொல்வது ரதிய ராதின் என்று சொல்வது நாங்கள் திருப்தி அடைந்தான்னு சொல்லுவோம். ரதிய ராதின் அழிந்து வர ராதியத்துன் ரிதா என்று சொல்லுவோமே. லிஸஇஹா ராதியா, அந்த முகங்கள், அந்த மனிதர்கள் தங்களுடைய முயற்சியால் திருப்தி அடைந்திருப்பார்கள். ஃபி ஜன்னத்தின் ஆலியா, ஃபி ஜன்னாண்டால் சுவர்க்கம், அவர்கள் சுவர்க்கத்திலே இருப்பார்கள். எப்படிப்பட்ட சுவர்க்கம்? ஆலியா, உயர்ந்த. ஆலியத்துன் என்று சொல்வது உயர்ந்து. ஃபி ஜன்னத்தின் ஆலியா, உயர்ந்த சுவர்க்கத்திலே அவர்கள் இருப்பார்கள். லா தஸ்மஉ ஃபீஹா லாகியா, இது சோனத்தை பற்றி அல்லாஹு தாலா வர்ணிக்கின்றபடியங்கள் பாருங்க. உயர்ந்த சுவர்க்கத்தில் இருப்பாங்க. லா தஸ்மஉ ஃபீஹா லாகியா, லா தஸ்மஉ அவர்கள் கேட்க மாட்டார்கள், செய்மடுக்க மாட்டார்கள். ஃபீஹா அந்த சோனத்திலே, லாகியத்தன், லாகியா என்றால் என்ன? வீண் பேச்சு. இந்த வீணான பேச்சையும் அவர்கள் சுவனத்திலே கேட்க மாட்டார்கள், செவிமடுக்க மாட்டார்கள். ஃபீஹா ஐனுன் ஜாரியா, அல்லாஹு தாலா சுவனத்தை வர்ணிக்கின்றான். ஃபீஹா அதிலே, சுவனத்திலே இருக்கும். ஐனுன் ஜாரியா, ஐனுண்டால் நீரூற்று. நீங்கள் எல்லோருக்கும் விருப்பமான இடம், ஆறுகள், குளங்கள், கடல்கள், நீரூற்றுக்கள் என்று சொன்னால் விருப்பமான. சூனத்திலே ஃபீஹா ஐனுன் ஜாரியா, ஓடுகின்ற நீரூற்றுக்கள் அதிலே இருக்கும். நீரூற்று இருக்கும், ஓடுகின்ற, ஓடிக்கொண்டிருக்கின்ற நீரூற்று. ஃபீஹா சுருரும் மர்ஃபூஆ, ஃபீஹான்றது ஃபில் ஜன்னா, சூனத்திலே இருக்கும். சுருரும் மர்ஃபூஆ, சுருருனால் கட்டில்கள், மர்ஃபூ ஆனால் உயர்ந்த கட்டில்கள். ஃபீஹா சுருரும் மர்ஃபூஆ, சூனத்திலே உயர்ந்த கட்டில்கள் இருக்கும். வ அக்வாபும் மௌதூஆ, கூபுன், அக்வாப் என்று சொன்னால் கிண்ணங்கள், குவளைகள். மௌதூ ஆனால் வைக்கப்பட்டிருக்கும். ஃபீஹா சுருரும் மர்ஃபூஆ வ அக்வாபும் மௌதூஆ, அதிலே உயர்ந்த கட்டில்கள் இருக்கும். வ அக்வாபுன் மௌதூஆ, வைக்கப்பட்ட குவளைகள், கிண்ணங்கள் இருக்கும். மேலும் வ நமாரிக்கு மஸ்ஃபூஃபா, மேலும் அதிலே இருக்கும். நமாரிக்குண்டால் தலையணைகள், மஸ்ஃபூஃபானால் வரிசை வரிசையாக வைக்கப்பட்ட தலையணைகள் சூனத்திலே இருக்கும். மேலும் வஸராபியு மபசூசா, ஸராபியு என்று சொன்னால் விரிப்புகள், கம்பளங்கள், போர்வைகள். மபசூஸ் என்று சொன்னால் விரிக்கப்பட்ட, விரிக்கப்பட்ட விரிப்புகள், போர்வைகள், கம்பளங்கள் அந்த சூனத்திலே இருக்கும். பாருங்கள் சூனத்தின் இன்பங்கள் அல்லாஹு தஆலா மிக சுருக்கமாக சொல்லுகின்றார். உயர்ந்த சுவனம், வீண் பேச்சை அதிலே கேட்க மாட்டார்கள். ஓடுகின்ற நீரூட்டுக்கள், சுருரும் மர்ஃபூஆ வைக்கப்பட்ட கட்டில்கள், குவளைகள், தலையணைகள், விரிப்புக்கள் எல்லாம் அந்த சுவனத்தில் இருக்கும். சுவன இன்பங்கள் என்று அல்லாஹு தஆலா இங்கே ஆரம்பத்திலே நரகம், நரகத்திலே காணப்படுகின்ற, நரகத்திலே பாவிகளுக்கு கொடுக்கப்படுகின்ற உணவு, நீர் போன்றவற்றை கூறிவிட்டு
சூனவாசிகளுக்கு அல்லாஹு தாலா வழங்குகின்ற சுகபோகங்களை சொல்லிவிட்டு அல்லாஹு தாலா அல்லாஹுடைய படைப்புக்கள் இந்த பிரபஞ்சத்தை பற்றி சிந்திக்குமாறு பார்க்கவில்லையா என்று கேட்டு எங்களை அல்லாஹு தாலா பிரபஞ்சம் பற்றி யோசிக்குமாறு எங்களுடைய கவனத்தை திருப்புகின்றார். ரைட். அடுத்தது அல்லாஹு தாலா அஃபலா யன்சுரூன இலல் இப்லி கைஃப குலிகத் என்று சொல்கின்றார். அஃபலா யன்சுரூன அவர்கள் பார்க்க மாட்டார்களா, இலல் இப்லி ஒட்டகத்தை, கைஃப குலிகத் எவ்வாறு படைக்கப்பட்டது. அஃபலா யன்சுரூன இலல் இபுல், இபுல் என்றால் ஒட்டகம், கைஃப குலிகத் எவ்வாறு படைக்கப்பட்டது. அஃபலா யன்சுரூன அவர்கள் பார்க்க மாட்டார்களா, ஒட்டகம் எவ்வாறு படைக்கப்பட்டது என்பதை அவர்கள் பார்க்க மாட்டார்களா. மேலும் இல ஸமாஇ கைஃப ருஃபிஅத் அவர்கள் பார்க்க மாட்டார்களா. இந்த வாவுக்கு சொல்வது வாவுல் அத்துஃப். மேலும் வானத்தை பார்க்க மாட்டார்களா, கைஃப ருஃபிஅத் எவ்வாறு உயர்த்தப்பட்டது என்பதை. ருஃபிஅ கைஃப ருஃபிஅத் எவ்வாறு உயர்த்தப்பட்டது. وإلى السماء كيف رفعت வானம் எவ்வாறு உயர்த்தப்பட்டது என்பதை அவர்கள் பார்க்க மாட்டார்களா. அடுத்தது மூன்றாவது وإلى الجبال كيف نصبت. ஜிபால்னால் மலைகள், ஜபலுன் ஜிபால் மலைகள். அவர்கள் மலைகளை பார்க்க மாட்டார்களா. கைஃப நுசிபத் எவ்வாறு நடப்பட்டுள்ளது என்பதை, அசையாமல் ஆடாமல் அங்குமிங்கும் நகராமல் எவ்வாறு நடப்பட்டுள்ளது என்பதை அவர்கள் பார்க்க மாட்டார்களா. வஇலல் ஜிபாலி கைஃப நுசிபத் மலைகள் எவ்வாறு நடப்பட்டுள்ளது என்பதை அவர்கள் பார்க்க மாட்டார்களா. இறுதியாக அல்லாஹு தாலா வஇலல் அர்தி கைஃப சுத்திஹத், அர்து என்றால் பூமி, கைஃப சுத்திஹத் என்றால் சுத்திஹனால் விரிக்கப்பட்டது. அப்ப பூமி எவ்வாறு விரிக்கப்பட்டுள்ளது என்பதையும் அவர்கள் பார்க்க மாட்டார்களா. ஒட்டகம் எவ்வாறு படைக்கப்பட்டுள்ளது என்பதை அவர்கள் பார்க்க மாட்டார்களா. வானம் எவ்வாறு உயர்த்தப்பட்டுள்ளது என்பதை அவர்கள் பார்க்க மாட்டார்களா. மலைகள் எவ்வாறு நடப்பட்டுள்ளன என்பதை அவர்கள் பார்க்க மாட்டார்களா. இந்த பூமி எவ்வாறு விரிக்கப்பட்டுள்ளது என்பதை அவர்கள் பார்க்க மாட்டார்களா என்று பிரபஞ்சம் பற்றி அல்லாஹு தாலா மனிதனை சிந்திக்குமாறு தூண்டுகின்றான். ஃபக்கிரு ஃபி ஹல்கில்லாஹ் வலா துஃபக்கிரு ஃபில்லாஹ். அல்லாஹ்வை பற்றி நீங்கள் சிந்திக்க வேண்டாம், அல்லாஹ்வை பற்றி நீங்கள் யோசிக்க வேண்டாம். அல்லாஹுடைய படைப்புக்களை யோசித்து, அல்லாஹுடைய படைப்புக்களை சிந்தித்து அல்லாஹ்வை நீங்கள் விளங்கிக் கொள்ளுங்கள். அல்லாஹுடைய பிரபஞ்ச அத்தாட்சிகளை பார்த்து அல்லாஹ்வை நீங்கள் ஈமான் கொள்ளுங்கள் என்று எங்களுக்கு இஸ்லாம் வழிகாட்டுகின்றது. அடுத்ததாக அல்லாஹு தாலா நபிக்கு சொல்கின்றான், ஃபதக்கிர் இன்னமா அன்த முதக்கிர். ஃபதக்கிர் தக்கிர் ஞாபகமூட்டுங்கள், உபதேசம் செய்யுங்கள். இன்னமா அன்த முதக்கிர் நீங்கள் உபதேசம் செய்கின்றவர் மட்டும்தான். ஃபதக்கிர் நீங்கள் உபதேசம் செய்யுங்கள். இன்னமா அந்த, இன்னமா என்றது வரையறுக்கிறது. நீங்க யாரு தெரியுமா, முதக்கிர், நீங்க உபதேசம் செய்கின்றவர் மட்டும்தான், நீங்க நினைவூட்டுகின்றவர் மட்டும்தான், நீங்க சொல்லுகின்றவர் மட்டும்தான். லஸ்த அலைஹிம் பிமுஸைத்திர், லஸ்த அலைஹிம் நீங்க இல்ல, அலைஹிம் அவர்கள் மீது, பிமுஸைத்திர் சைத்திரனால் ஆதிக்கம் செலுத்தினார். நபியே நீங்க அவர்கள் மீது ஆதிக்கம் செலுத்தக்கூடியவர் அல்ல, அல்லது அவர்கள் மீது நீங்கள் பொறுப்பானவர் அல்ல, நீங்க சொல்றது மட்டும்தான் உங்களோட டியூட்டி. ஃபதக்கிர் இன்னமா அன்த முதக்கிர், ஞாபகமூட்டுங்கள், உபதேசம் செய்யுங்கள், நீங்கள் உபதேசி மட்டும்தான், அவர்கள் மீது நீங்கள் பொறுப்பானவரோ அல்லது ஆதிக்கம் செலுத்துகின்றவரோ அல்ல. இல்லா மன் தவல்லா வகஃபர் என்றாலும், இல்லா இந்த இடத்துல இல்லா என்றது என்றாலும், எனினும் மன் தவல்லா
தவல்லாண்டால் புறக்கணித்தான். யார் புறக்கணித்து வகஃபர நிராகரிக்கின்றானோ ஃபயுஅذிபுஹு அல்லாஹுல் அஸாபல் அக்பர். நபியே நீங்க சொல்லுங்க, சொல்றத நம்மளோட டியூட்டி. யார் புறக்கணித்து நிராகரிக்கின்றானோ ஃபயுஅذிபுஹு அல்லாஹுல் அஸாபல் அக்பர். அஸப என்றால் வேதனைப்படுத்தினான், தண்டனை கொடுத்தான். அப்ப யார் புறக்கணித்து நிராகரிக்கின்றாரோ அவரை அல்லாஹு தஆலா வேதனைப்படுத்துவான். அல் அஸாபல் அக்பர், பெரிய வேதனையை கொண்டு. சரியா? அல் அஸாபுல் அக்பர் என்றது பெரும் வேதனை. ஃபயுஅذிபுஹு அல்லாஹுல் அஸாபல் அக்பர். அல்லாஹு தஆலா யார் புறக்கணித்து நிராகரிக்கின்றாரோ அவரை மிகப்பெரிய வேதனையை கொண்டு வேதனை செய்வான், தண்டிப்பான். இன்ன இலைனா இயாபஹும். இன்ன இலைனா, நிச்சயமாக எங்கள் பக்கம்தான், இயாபஹும் அவர்கள் திரும்பி வர வேண்டும், அவர்களுடைய மீட்சி. இந்த உலகத்தில் அவங்க வேண்டியதை செய்யட்டு. சரியா? நீங்க சொல்லுங்க, சொல்றத நம்மளோட கடமை. அவர்கள் புறக்கணித்து நிராகரித்துட்டு எங்கள்கிட்ட தான் வரணும். இன்ன இலைனா இயாபஹும், நிச்சயமாக அவர்களுடைய மீட்சி எங்கள் பக்கம்தான் உள்ளது, அவர்கள் எங்களிடம்தான் மீண்டு வர வேண்டும். சும்ம இன்ன அலைனா, பிறகு நிச்சயமாக எங்கள் மீது கடமை. அல்லாஹ் தஆலா சொல்றான், ஹிசாபஹும் அவர்களை விசாரிப்பது, அவர்களை கேள்வி கணக்குக்கு உட்படுத்துவது எங்கள் மீது கடமையாகும் என்று அல்லாஹ் தஆலா நாளை மறுமையிலே இந்த உலகத்திலே மனிதர்களை விசாரிப்பான். எல்லோரும் இந்த உலகத்திலே ஒரு நாள் மரணித்து அல்லாஹ்விடம் மீண்டு செல்ல வேண்டும். அல்லாஹ்விடம் மீண்டு சென்றால் அங்கு விசாரணை உண்டு என்று அல்லாஹ் தஆலா இந்த சூறாவை முடிக்கின்றான். அன்பார்ந்த மாணவ மாணவிகளே, நரக காட்சிகளையும் சுவன காட்சிகளையும் சுவனத்தின் இன்பங்களையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பணியையும் சொல்லுகின்ற மிகச் சுருக்கமான இந்த சூரா மறுமை பற்றிய சிந்தனையை எங்களிடத்தில் ஏற்படுத்துவதாக இருக்க வேண்டும். சுவனத்தை பற்றியும் நரகத்தை பற்றியும் நாங்கள் உணர்ந்து அதை வாசித்து சுவனத்தை எங்கள் கண் முன்னால் கொண்டு வந்து நரகத்தை எங்களுடைய கண்களுக்கு முன்னால் கொண்டு வந்து இந்த உலகத்திலே நாங்கள் அமல்கள் செய்கின்ற போது அல்லாஹுக்கு பொருத்தமான சாலிகான ஒரு அடியானாக இந்த உலகத்திலே வாழ்வதற்கு இந்த வசனங்கள் எங்களை வழிகாட்டுகின்றது. அல்லாஹு தஆலா அல் குர்ஆனை கற்று அதன்படி வாழ்ந்து மரணிப்பதற்கு எனக்கும் உங்களுக்கும் அருள் புரிய வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகின்றேன். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.